ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனல்ல அடுத்ததா பார்க்க போற கார் இந்த ஹோண்டா அமேஸ் தான். ஸோ 2024ல ஒரு ஃபேஸ் லிஃப்டட் மாடலா இப்போ நமக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ரைவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரைவல்ஸ் இப்போ வந்திருக்க ஷிஃப்ட் டிசைர் தான். ஸோ அதுக்கு காம்படிட்டிவா இந்த ரைவலை வந்து இறக்கியிருக்காங்க. ஸோ ஹோண்டா அமேஸ்ல என்ன மாதிரியான டீடைல்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்காங்கிறத நம்ம இன்னைக்கு டீடைல்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு இன்னைக்கு யார் கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேன்செஸ்டர் ஹோண்டா கோயம்புத்தூரில் இருக்கிற ஷோரூம் தான் வந்து நம்ம கார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்வியஸாக இன்றைக்கி டெஸ்ட் ட்ரைவ்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா ஷோரூம் விசிட் பண்ணி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான எல்லா சப்போர்ட்டுமே அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க காண்டாக்ட் டீடைல்ஸ் மற்றும் அவங்களோட முகவரி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டலிஸ்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ லெட்ஸ் கெட் கோயிங். ஃப்ரண்ட் ஃபேஸியாலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ இப்போ அந்த ஃபேஸ் லிஃப்ட் மாடல்னாலே ஃப்ரண்ட் ஃபேஸியால இருந்தால் எப்போவுமே அந்த ஒரு எலிவேஷனுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டாண்ட்ஸே வந்து மாறிடுச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு வந்து ஹோண்டா சிட்டியும் எலிவேட்டும் கம்பைன் பண்ணி இந்த ஹோண்டா அமேஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ப்ரெசன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறது என்னோட தாட். உங்களோட தாட் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த கிரில் வந்து நல்லா பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய ஹோண்டா அமேஸோட அந்த மவுண்டேஜ் ஷாட்டும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் நல்லாவே வித்தியாசம் இருக்குது. அண்ட் இதில் வந்து செக்கர்ட் ஃப்ளாகோட அந்த ரெப்ரஸன்டேஷனை வந்து இந்த கிரில்ல வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெப்பிசாய்டல் ஷேப்பில் வந்து இருக்கும். ஃபுல்லாகவே பிளாக் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்லாக வந்து உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து இதில் வந்து டிஆர்எல் ஆஸ் வெல் அஸ் இண்டிகேட்டர், அதாவது டுவெல் ஃபங்க்ஷனாகவும் ஆக்ட் ஆகுது. ஃபாக் லேம்ப்ஸ்க்கு ஒரு கார்னிஷ் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே அதே மாதிரி பம்பர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெட் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் டேம்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து நிறையவே இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய குரோம்க்கான ஒரு ஸ்ட்ரிப். இதுக்கு முன்னாடி வந்து யூஸ்வலாக எல்லா ஹோண்டா கார்ஸ்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக்னஸ் வந்து இந்த ஹோண்டா ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகும். அண்ட் அதே மாதிரி அந்த கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் வந்து அந்த பானட்ஸில் வந்து நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க. ஒரு சப் 4 மீட்டர் செடான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி காராக வேணும்னா ஆப்வியஸாக ஹோண்டா அமேஸ் ஒரு நல்ல சாய்ஸ். அண்ட் இதோட ரைவல் நான் சொன்ன மாதிரி ஷிஃப்ட் டிசைருமே இருக்குது. பட் ஆனால் ஹோண்டா அமேஸ் உங்களுக்கு ஹோண்டா அப்படிங்கிற ஒரு பேஜிங்கில் போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரீமியமான லெவல்னே நான் சொல்லுவேன். அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின் கொண்ட ஒரு கார். ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 சிலிண்டராக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி இப்போ இதில் வந்து இதோட இன்ஜின் ஸ்பெக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின், 90 PS ஆஃப் பவர் அண்ட் 110 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இதோட இன்ஜின் பே நான் உங்களுக்கு அந்த மவுண்டேஜ் ஷாட்ஸ் வந்து காமிக்கிறேன். அண்ட் இதில் முக்கியமான இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், ஆடட் ஃபீச்சர் ஹைலைட் அப்படின்னா ADAS லெவல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஷிஃப்ட் டிசைர் அண்ட் இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட்டாக இந்த சப் 4 மீட்டர் செடானில் வந்து இந்த ADAS கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஷிஃப்ட் டிசைரில் இல்லாதது ஒன்று இதில் இருக்குது. அண்ட் இதில் மிஸ் ஆகிற என்ன ஒன்றுனா அந்த சன்ரூஃப். ஸோ ஷிஃப்ட் டிசைரில் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஹோண்டா அமேஸில் வந்து சன்ரூஃப் இல்லை. ஸோ இந்த ரெண்டு வித்தியாசங்கள் வந்து இந்த ஹோண்டா அமேஸ்க்கும் ஷிஃப்ட் டிசைருக்கும் வந்துருக்கு. ஸோ அந்த மேஜரான ஹைலைட்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரி டிசைன் லாங்குவேஜ் மாற்றிருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். ஹோண்டா அமேஸோட சைட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ சப் 4 மீட்டர் காம்பேக்ட் செடான் அப்படின்னு சொன்னாலே இந்த 3.995 மீட்டர்ஸ் தான் உங்களுக்கு 3.9 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்ஸ், வித் வந்து பார்த்தீங்கன்னா 1.73 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர் ஹேங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக எங்கேயுமே கட்டாக இருக்காது. ஸோ நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம், எல்லாமே அந்த டிசைன் வந்து அப்ரப்டாக எங்கேயுமே கட்டாக இருக்காது. நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது 4 மீட்டர்ஸ்குள்ளே கொண்டு வரணுங்கிறது அவங்களோட சாய்ஸ். ஸோ இங்கேயும் சாப் பண்ணாமல் அங்கேயும் சாப் பண்ணாமல் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இல்லாமல் அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு செடான், டிப்பிக்கல் செடான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல டிசைன் லாங்குவேஜ். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷோல்டர் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போல்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு விண்டோ லைனிங் வந்து எல்லாமே ரப்பர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அசசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி இதில் வந்து குரோம் லைனிங் எதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சைடு ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி கலர்ட் ஓஆர்விஎம்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸ், இது எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து 185/60 R15 இன்ச்க்கான டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸ் அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல இந்த வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாக ஹோண்டா சிட்டியோட டாப் எண்டில் இந்த மாதிரியான வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுலேயே கொஞ்சம்
குட்டி சைஸில் வந்து இந்த அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கீழே சென்ட்ரிக்கான அந்த ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுக்காம குரோம் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் கீ ஃபாப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ பழைய அமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 mm கூட்டி 172 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் தான் உங்களுக்கு ரொம்ப பல்கான பர்சன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்து மேனுவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த 172 mm வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஹை லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்ல டச்சுன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு செடானாக இருக்கிறப்ப கண்டிப்பாக கீழே தட்டுங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். பட் ஆனால் இதில் அப்படி வேண்டாம், ஈஸியாக நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு மேனுவர் பண்ணலாம். ஸோ இதோட லென்த்து அண்ட் வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2470 mm, அதாவது 2.4 மீட்டர்ஸ்க்கான ஒரு வீல் பேஸ் இருக்கிறதுனால உள்ளேயுமே நல்ல ஸ்பேஸஸாக இருக்கும். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸுங்கிறது அவங்களோட கான்செப்ட். ஸோ நல்ல ஸ்பேஸஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஹோண்டா அமேஸ் பழைய அமேஸ் யூஸ் பண்ணவங்க, ஹோண்டா ஜாஸ் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். ஸோ நல்ல ஸ்பேஸஸாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு சன்ரூஃப் வந்து மிஸ் ஆகுது. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஐ லவ் த டிசைன் லாங்குவேஜ். சைடு ப்ரெசன்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ்க்கான ஒரு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. இதோட டிரான்ஸ்மிஷன் வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் CVT வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் 5 ஸ்பீட் மேனுவலில் அரௌண்ட் உங்களுக்கு 18 to 19 வந்து எப்படின்னாலும் உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்க போகுது ப்ராக்டிக்கலாக. அண்ட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் யோர் டிரைவிங் டைனாமிக்ஸ். அதே மாதிரி CVTன்னு வந்தால் அதோட கூட தான் உங்களுக்கு மைலேஜ் வந்து கொடுக்க போகுது. எதுனாலுமே உங்கள் டிரைவிங் டைனாமிக்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு மைலேஜுங்கிறது கிடைக்கும். அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ், ரோட் கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பிரேக்கிங் கண்டிஷன்ஸ், அதை பொறுத்து உங்களுக்கு மைலேஜ் கிடைக்க போகுது. அண்ட் வண்டியை வாங்கிட்டேன் இவ்வளோ மைலேஜ் கொடுக்கும்னு சொல்லி விற்றாங்க அப்படி நீங்கள் வந்து சண்டை போடாங்க. எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஹவ் யூ டியூன் த இன்ஜின் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். அதுதான் வந்து இங்கே மேட்டர். ஸோ அப்படியே நம்ம பேக் ப்ரெசன்ஸ் போயிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஹோண்டா அமேஸோட ரியர் வியூ ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்திருக்கிற அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த LED டெயில் லைட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் ஐகானிக் விங் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிப்பிக்கலாக ஒரு ஹோண்டா சிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ ஒரு குட்டி பிரதராக ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஹோண்டா அமேஸை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஐ திங்க் இது கொஞ்சம் நல்லாவே எடுத்து கொடுக்குது அந்த ஷேப்பு. இந்த இடத்துல ஒரு லிப் வந்து கொஞ்சம் நல்லா ஏற்றி கொடுத்துருக்காங்க அந்த ஏரோடைனமிக்ஸ்க்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அண்ட் அதே மாதிரி டிஃபாகர் லைன்ஸ், ஸ்டாப் லேம்ப், ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கிடைக்குது. அமேஸ்க்கான பேஜிங், ஹோண்டாக்கான பேஜிங் அண்ட் அவங்களோட ஃபேமஸான இன்ஜின் ஐவிடெக்கான பேஜிங் வந்து இருக்குது. ஸோ ஐவிடெக்னாலே எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் வந்து ரியாலபிலிட்டி. நல்லா பல வருஷமாக ஓட்டுறவங்களும் இருக்காங்க, ஹோண்டா ஃபர்ஸ்ட் ஜென் சிட்டி ஓட்டுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஐவிடெக் வந்து நீங்கள் துணிஞ்சு எதுனாலும் நீங்கள் வந்து வாங்கலாம். அந்த இன்ஜின் வந்து ரிலையபிளாக இருக்கும். அண்ட் இப்போது இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 360 கேமரா வந்து வராது. பட் ஆனால் லெஃப்ட் சைட் கோ டிரைவர் சைடில் உங்களுக்கு லேன் வாட்ச் கேமரா வந்து வருது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போடும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உள்ள லேனில் என்னென்ன காசு வருதுங்கிறத அந்த லேன் வாட்ச் கேமரா நீங்கள் ஹோண்டா சிட்டிலலாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மாண்டேஜில் காமிக்கிறேன். அந்த லேன் வாட்ச் கேமரா வந்து இந்த காரில் வந்து கிடைக்க போகுது. இதோட பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 416 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோடிங் லிப் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த லக்கேஜை வந்து உள்ளேருந்து எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். லோடிங் லிப் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்து உள்ளே போகுது. அண்ட் உள்ள ஸ்பேர் வீல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீல் வீல்ஸ் தான் வந்து கிடைக்குது. ஆப்வியஸாக வந்து காஸ்ட் கட்டிங். அதே மாதிரி ஹசார்ட்கான அந்த ட்ரையாங்கிள்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்து கொடுக்கல. பட் ஆனால் இன்சுலேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஷிஃப்ட் டிசைரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்றுமே இன்சுலேட் பண்ணாமல் எல்லா ஒயர்ஸுமே வெளியே எக்ஸ்போஸ்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா பிளேஸ் பண்ணியிருக்காங்க லைட்ஸ் எல்லாம். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் ரியர் பம்பர்ஸில் உங்களுக்கு அந்த சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஷோல்டர் லைன் மாதிரி நல்லா ஒரு போல் ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த இடத்துல கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னல் அக்சசரிஸில் நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்கிட் பிளேட்ஸுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுவுமே வந்து ஆப்ஷனில் இருக்குது. பட் ஆனால் இதோட வேரியன்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ லோயர் எண்ட் வந்து VX அண்ட் ZX வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ZX ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் அதில் தான் உங்களுக்கு ADAS ஃபீச்சர்ஸுமே வரப்போகுது. ஆப்ஷன்லேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துடுது. VXல அதோட குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா வருது. ஐ திங்க் இந்த ப்ரைஸிங்க்கு நல்ல ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு சப் 4 மீட்டர் செடான் ஒரு 13 lakhsக்குள்ளே வந்து ஒரு டாப் எண்டே வாங்கணும்னா இந்த கார் வந்து பெஸ்ட்டுக்கு ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ இதான் அதோட எக்ஸ்டீரியர். நம்ம அப்படியே இன்டீரியர் போயிட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மக்களே,
ஹோண்டா அமேஸோட இன்டீரியர் போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டோர் பேட்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெய்ஜ் கலர் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதுவுமே கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான். அண்ட் பிளாக் இந்த இடத்துல ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்துருக்காங்க. பிரிஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து வருது. இதை குரோமில் கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதில் வந்து சாஃப்ட் டச் மெட்டீரியல் ஒரு கிளாத் டைப் வந்து கொடுத்துருக்காங்க பிளாக் கலரில். இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோ அப் டவுன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் வருது. இது ஆன்டி பிஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் சைடில் மட்டும் உங்களுக்கு ஆன்டி பிஞ்ச் விண்டோ. நீங்கள் இன்கேஸ் கை எதுவும் வச்சிங்கன்னா திருப்பி கீழே வந்துடும். பட் ஆனால் மற்ற எந்த விண்டோஸ்லையுமே வந்து வராது. எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ஆட்டோ ஃபோல்டபுள் வாரியம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மற்ற எல்லா சுவிச்சஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. லாக் அன்லாக் ஆன பட்டன். இந்த இடத்துல 1 லிட்டருக்கான பாட்டில் ஸ்டோரேஜ். இந்த இடத்துல இந்த ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. ட்வீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெக்லைன் ஆங்கிள். இந்த இடத்துல ஒரு பெய்ஜ் கலர் சீட்டுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு ஃபேப்ரிக் சீட்ஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் நான் சொல்ல மாட்டேன். அப்படியே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பனிங்குள்ள சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்குது. இங்கே உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான சுவிட்ச், ஹெட்லைட்கான லெவலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம அப்படியே இன்டீரியர்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ உள்ளே போயிட்டு லெட் மீ ஸ்டார்ட் தி இன்ஜின். டோர் கொஞ்சம் நல்லாவே ஹெவியாக இருக்குது. அண்ட் நீங்கள் இந்த டிரைவிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பானட் வந்து எண்ட் டு எண்ட் தெரியும். ஸோ சிட்டி மேனுவரிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி யாராவது புதுசாக பழகிற லேடிஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முன்னாடி எனக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் இந்த வண்டியில் நல்லாவே தெரியுது. இது ஒரு குட் ஆப்ஷன். ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப். ஸோ இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டாக்கான அந்த பேஜிங் வந்து வருது. இப்போ நான் வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்படி நல்லா இருக்கா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அமேஸோட அந்த அனிமேஷன், அதே மாதிரி உங்களுக்கு அந்த வெல்கம் சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோண்டா அமேஸ் அப்படிங்கிறது ஒன்று வருது. ஐ திங்க் இந்த ஓகே. ஸோ பிரைட்டாக இப்போ தான் ஆகுது. பிரைட்னஸ் எஸ், இதுதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்விட்ச் ஆன் தி ஏசி. ரொம்ப வெக்கையாக இருக்குது. ஃபைன். இப்போ நம்ம வந்து ஸ்டீரிங்கில் வந்து ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் ஸ்டீரிங் வீல் நல்லா ஹேண்டியாக இருக்குது. யூ ஆல்சோ கெட் ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஏடாஸ்குள்ள சுவிச்சஸ் வந்து இதில் வந்து கிடைக்குது. ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், வாய்ஸ் கமெண்ட்ஸ் இந்த இடத்துல எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டாகிள்கான சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ், அதாவது 5 பேர் உட்காந்துருக்க சீட் பெல்ட்ஸோட இண்டிகேஷன் வந்து இதில் வந்து வந்துடுது. ஸோ லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே டிஜிட்டல், ரைட் சைடுமே வந்து டிஜிட்டல் தான். உங்களுக்கு இந்த இடத்துல மட்டும் அந்த இது மட்டும் ஆனலாகில் வந்து வருது. மற்றது இது எல்லாமே டிஜிட்டல். அதாவது இதுக்கு முன்னாடி வந்த ஹோண்டா சிட்டியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். உங்களுக்கு அதுக்குள்ளே அந்த பிரைட்னஸ் ஏற்றி இறக்குறக்குள்ள சுவிட்ச் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் உங்களுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப். அண்ட் யூ ஆல்சோ கெட் பேடல் ஷிஃப்டர்ஸ் இதில் வந்து பார்க்கலாம். ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல டச். உங்களுக்கு இந்த இடத்துல பெட்ரோலுக்கான அந்த இது வந்து கிடைக்குது. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இதில் வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இதில் வைப்பர்ஸ் வந்து ஆட்டோ வைப்பர்ஸ் வந்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஹெட்லைட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லேன் வாட்ச் கேமரா சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே சுவிட்ச் வந்து இதில் வந்து இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் இப்போ ப்ரெஸ் பண்ணேன்னா இப்போ எனக்கு லெஃப்ட்டில் வந்து என்ன இருக்குங்கிறது காமிக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மிரரில் என்ன காமிக்குதோ அந்த இடத்துல வந்து இதுதான் இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கும். அண்ட் யூ ஆல்சோ கெட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். இந்த இடத்துல இந்த டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிசைன் டு டீட்டெயிலிங் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏர் பேக்ஸ் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பிரெஸ்ட் அலுமினியம் ஃபினிஷில் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு யூனிஃபார்மாக அந்த லைனிங் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஏசி வென்சஸ் நடுவில் இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் அந்த அலுமினியம் ஃபினிஷ் வந்து கிடைக்குது. அசார்ட்கான சுவிட்ச் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து இப்போ இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே ஃபைன். நான் இப்போ வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த லேன் வாட்ச் கேமரா வித் கைட்லைன்ஸே வந்து கிடச்சிருது. ரெட்டு, எல்லோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பக்கத்தில் வந்து அந்த ரெட் கலரில் வந்து காமிக்கும். ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்கல, நார்மல் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏடாஸ்குள்ளே அந்த சென்சார்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. பட் ஆனால் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம். 2 லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர்ஸ். ஸோ இதில் வந்து லைட்ஸ் இருக்கா? இல்லை. வேனிட்டி மிரர்ஸில் ரைட் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. மேபி கொடுத்துருந்துருக்கலாம். இதில் இருக்கா? இதுலேயும் இல்லை. ஸோ ஐ திங்க் இது கொடுத்துருந்தா இனிமேல் நல்லா இருந்திருக்கும். ஃபைன். டிக்கெட் ஹோல்டர் எதுவுமே வந்து கொடுக்கல.
அண்ட் இந்த இடத்துல ஒரு க்ளவ் பாக்ஸ் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கூல்டு க்ளவ் பாக்ஸான்னு கேட்டால் இல்லை. அப்படியே வந்து கீழே வந்து பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் உள்ளே போட்டேன்னு வைங்களேன். ஐ திங்க் யா யூ ஹாவ் அ பட்டன். பார்த்தீங்களா, இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து காமிக்குது பாருங்கள் இந்த லைட்டு. ஸோ இப்போ வேண்டான்னா ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல டச். வேணும் வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி விட்றது. ஏன்னா அது ஃபிசிக்கல் பட்டனாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து 2 யூஎஸ்பி சாக்கெட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து உங்களுக்கு மல்டிமீடியா இன்ஃபர்டெயின்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ யாரோடதோ கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஐ திங்க் உள்ளே யாரோடதோ வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ரேடியோ சவுண்டுமே கொஞ்சம் டீசெண்டான ஒரு சவுண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ் ஐ திங்க் எதுவுமே டியூன் ஆகலை. சரி, நல்லாவே இருக்குது, டீசெண்டாக வந்து இருக்குது. எல்லா இன்ஃபோவும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து ஆஃப் ஆகும் போது ஒரு 8 இன்ச்சுக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட். அப்படியே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்குது. 7 ஸ்பீட் CVT. ஸோ பார்க், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் ஸ்போர்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கீ வந்து காமிக்கிறேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கீ தான், கீழே சென்ட்ரிக்கான ஒரு கீ. அண்ட் அதுமாரி லாக், அன்லாக், இந்த இடத்துல பூட் ஓப்பன் பண்ணுற சுவிட்ச். அண்ட் இதில் வந்து ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ கூலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் அதே மாதிரி ஹோண்டா கனெக்டான ஆப்புமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து வண்டியை ப்ரீ கூலிங் பண்ணணுன்னா ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், என்னோடய கேமரா பேக் வந்து வச்சுருக்கேன், ஐ மீன் மைக்கோட பேக். மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது. என்னோட கீ அண்ட் மைக்கான பாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஐ திங்க் இதில் வந்து கீமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். என்னோட கார் கீ வந்து இப்போ இதில் இருக்குது. தை சப்போர்ட் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க, அடிக்குவேட்டாக இருக்குது. லெக் ரூம் வந்து நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அடிக்குவேட்டான ஹெட் ரூம் நான் சொல்வேன். ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அடிக்குவேட்டான ஒரு ஹெட் ரூம். கொஞ்சம் டாலர் பர்சன்ஸ் இருந்தாலும் இட்ஸ் மேனேஜபிள். ஒரு சப் 4 மீட்டர் ஃபேமிலிக்கான செடான்ங்கிறது ஆப்வியஸாக இந்த மாதிரி சில இது இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வரப்போ இதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த டிசைன் லாங்குவேஜில் வந்து பார்ப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் இருக்கான்னு பார்ப்போம். மீ செக். ஓகே, அப் அண்ட் டவுன் மட்டும்தான், லைக் டில்ட்டு மட்டும்தான், டெலஸ்கோபிக் வந்து இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க, ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக். இந்த இடத்துல உங்களுக்கு ஃபியூலுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதில் ஏடாஸ்குள்ளே அந்த இன்ஃபோ வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பேக்கில் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. இந்த இடத்துல பவர் விண்டோக்கான சுவிட்ச் எல்லாமே ஃபுல் பிளாக்ல வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு இதில் ஒரு பெய்ஜ் கலர் இருந்துச்சு, பட் ஆனால் இதில் வந்து எல்லாமே ஃபுல் பிளாக் தான். இந்த இடத்துல உங்களுக்கு டிஎல்ஓவுமே நல்ல ப்ரெஸ்ஸாக இருக்குது. குட்டியான ஒரு குவார்டர் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நட்ஸ் வந்து பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ இன்க்ரெஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தா தெரியும் VXZX. ஏன்னா உங்களுக்கு சீட்ஸ்லேயுமே வந்து ஏர் பேக்ஸ் இப்போ வந்து வரப்போகுது ஸ்டாண்டர்டாகவே. ஸோ இது அதோட டேஷ்போர்ட். இந்த இடத்துல ஒரு லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் 2 பக்கமே இருக்குது. ஹூக்ஸ் எதுவுமே வந்து இல்லை. ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கிடைக்க போகுது. நீ ரூம் பாருங்கள், நல்லா ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ், நல்லாவே சஃபிஷியண்ட்டான நீ ரூம். ஸோ அதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்க போகுது. ஹெட் ரூம் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல அப்படியே அந்த ஸ்லைடிங் ரூஃப் இருக்கிறனால உங்களுக்கு ஹெட் ரூம் வந்து ரொம்பலாம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ், மேனேஜபிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் இதில் பார்க்குறது என்னென்னா, டாப் அண்டில் ஐ திங்க் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் டிசைரில் ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க, பட் ஆனால் இதில் வந்து கொடுக்கல. 3 ஹெட்ரெஸ்ட் ஆனால் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த இடத்துல போய் ரெஸ்ட் ஆகுது. 3 பேர் தாராளமாக உட்காரலாம். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் டனல் வந்து ரொம்ப பெருசாலாம் இல்லை, 3 பேர் உட்காரலாம். பட் ஆனால் 4 சீட்டர் பெஸ்ட் அண்ட் குட். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் இதோட ரியர் இன்டீரியர். ஸோ இந்த இடத்துல சைட் கர்டன் ஏர் பேக் அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட்ஸ் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான
லாக் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு, டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் குட். அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து இதில் வந்து கொடுக்கல. ஸோ இதுதான் இதோட இன்டீரியர். ஸோ மக்களே, ஹோண்டா அமேஸோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். அண்ட் இதோட ஷார்ட் டிரைவ் வந்து ஆஃப்டர் 10 days வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் டிரைவ்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு அந்த டிரைவ் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். இப்போ இந்த வண்டி வந்து கொஞ்சம் புக்டாக இருக்கிறனால நம்ம அது வந்து டெஸ்ட் டிரைவ் எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ சாரி ஃபார் தட். இந்த வாக் அரவுண்ட் ரிவ்யூ எப்படி இருந்தது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மேன்செஸ்டர் ஹோண்டாவை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். நான் அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.